தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதா பார்த்தீங்களா? இந்த செம்பு திருடி பையல பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செம்பு திருடி பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் அதர்மம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வரான். அந்த அதர்மம்ங்கிற அந்த யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய யூடியூப் சேனல் தான். இவனும் திமுகல ஏறணும் வாங்கிட்டு வேலை பார்க்க திமுக ஊப்பி தான். இந்த திமுக ஊப்பிங்கிற இந்த திமுக செம்பு திருடி பையன் அண்ணன் சீமான பத்தி மிகவும் தரைக்குறைவாவும், இழிவாவும் அந்த திமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய சேனல்ல பேசி வச்சிருக்கான். இவன் அண்ணன் சீமான இவ்வளோ தரைக்குறைவா பேசுறதுக்கு காரணம் வேற ஒண்ணு சொல்லுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அந்த இடைத்தேர்தலுக்கு அண்ணன் சீமான் வாக்கு சேகரிக்க பொது மேடையில ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நாங்கள் எளிய பிள்ளைகள். திமுக அப்பொழுதுதான் வீழ்த்த வேண்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அண்ணன் சீமான் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் இவன் என்னமோ திமுக அதிமுக கூட சீமான் கூட்டணி வைக்காரு. தேமுதிக கூட சீமான் கூட்டணி வைக்காரு. திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ கொந்தளிச்சு திமுக கிட்ட ஏறணும் வாங்கிட்டு கொந்தளிச்சு அண்ணன் சீமான அவன் இப்படித்தான் அப்படிதான் ஏமாத்தும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டான். அதை நான் பார்த்த உடனே எனக்கு மண்டைக்கு அப்படியே சூடு ஆயிட்டு. என்னடா இவன் பைத்தியக்காரத்தமாக பேசிக்கிட்டு இருக்கான். திமுக வீழ்த்ததுக்கு அதிமுக கூட அவர் கூட்டணி ஒன்றும் வைக்கல. ஆதரவு தான் கேட்டிருக்காரு. உடனே இவன் ஏதோ ஒரு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா, இந்த நாய் கடைசியில் திமுக சிங்கி தட்டக்கூடிய சேனல். இப்போ நான் அந்த திமுக செம்பு திருட்டு என்ன கேட்குறேன்னா, அட திமுக செம்பு திருடி பயலே, அதர்மம் யூடியூப் சேனல் திமுக செம்பு திருடி பயலே, நீ இவ்வளோ கருத்து பதிவு பண்ணுதுடா. இருக்கையிலே திமுக தான்டா வீழ்த்தணும் தமிழ்நாட்டில. திமுக தமிழ்நாட்டுக்கு என்னத்த புடுங்கிருச்சுன்னு எனக்கு தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா கள்ளச்சாராயம் சாவு அதிகமாயிருக்கு. பாலியல் பலாத்காரம் அதிகமாயிருக்கு. திமுக கட்சிக்காரனே பெண் போலீஸவே பாலியல் பலாத்காரம் இது சீண்டலில் ஈடுபடுதான். பாலியல் சீண்டல்ல. இதுக்கு மேலே என்னத்த புடுங்க சொல்லுத? ஒரு அமைச்சர் மயிரை புடுங்க அமைச்சர் நீ எஸ்சி தனமாங்க பெண்களில் பூரா சேர்த்து நீங்கள் ஓசியில் போகிறீங்க அப்படிங்க. இதுக்கு மேலே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சட்ட ஒழுங்கே கேடு கட்டு போயிடுச்சு. லாக்அப் மரணம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதிகப்படியாக நடந்திருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கல் அதிகமாக ஏற்றப்படுது, மண் அதிகமாக கேரளாவுக்கு ஏற்றப்படுது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிருஷ்ணகிரியில் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணியை ஆந்திரா காவல்துறை தூக்கிட்டு போய் பாலியல் சீண்டலில் ஈடுபடுது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பல போராட்டங்கள், நர்ஸு போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் எல்லாம் பல போராட்டம் நடக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தானே பல பிரச்சனை நடக்கு. இதுக்கு மேலே என்னடா சொல்ல? திமுக தமிழ்நாட்டை திமுக கெடுத்தே திமுக தான்டா. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடாங்க. திமுக ஆட்சியில் திமுக அமைச்சரை இப்போ அவர் பாட்டுக்கு 10 ரூபா கூட்டி வைக்கான் அமைச்சர். இதுவும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒன்றும் பிடுங்க முடியல. அதர்வம் மனோஜ் பதில சொல்லு. இந்த வீடியோ நீ பார்த்தனா பதில சொல்கிறேன். அதர்வம் மனோஜ் மயிரை பிடுங்கினவனே. சீமான் எவ்வளோ கேள்வி கேட்கலடா. சீமான் இது வரைக்கும் அவர் ஆட்சிக்கே வரல, ஆட்சி பிடிக்கல. அதுக்கே நீ இந்த கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஆட்சி மையத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தென்காசி மாவட்டத்தில் ஒருத்தர் நடக்க முடியலடா. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தர் நடக்க முடியலடா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தர் நடக்க முடியல. அவ்வளோ வண்டி கனரக வாகனங்களில் போய்கிட்டு இருக்கு. மண்ணை கொண்டு போகிறான், கல்லை கொண்டு போகிறான், கேரளா இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு. அங்கேருந்து நீ எப்படி ஒன்று ஏற்றிட்டோ பார்ப்போம். அங்கேருந்து லோடுக்கு போகிற வண்டியில் இந்த வாழை தாறு நாராக இருக்கும், வாழை நாருமாங்களா, அந்த மடலை கூட கொண்டு வர விட மாட்டேக்கான்டா. அவன் நாட்டுக்குள்ளே உள்ளே போட விட மாட்டேக்கான். தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாட்டு பார்டரில் போட்டு வராங்க. அந்த மடலை கூட என் நாட்டுக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி தான் கேரளா போலீஸு. உங்கள் ஆட்சி என்ன மயத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கள்ளச்சாராயம் குடி செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா வர கொடுக்கீங்க. ராணுவ செத்தாமல் 1 லட்சம். என்னடா ஆட்சி நடத்துறீங்க? இதில் வேற திமுக தான் தமிழர்களுக்காக போராடினது, திமுக தமிழை நட்டவை தூக்கி நிறுத்தினது, திமுக தான் எல்லாரையும் இது என்னது அப்படின்னுக்கிட்டு உங்கள் இதைத்தான் நாங்கள் பார்த்தோம்டா ஈரோடு இடைத்தேர்தலில். மக்களை இது ஆடு மந்த மாதிரிக்கு அடைச்சி கொலுசு செயின் எல்லாம் கொடுத்து நீங்கள் தானடா அது. இது என்னடா திமுக என்னடா உண்மைக்கு எனக்கு போராடினது? நீ 1 ரூபா கொடுக்காம செவிச்சு பார்க்க சொல்கிற திமுகவை. மனோஜ் உனக்கு வாய் இருக்குன்னு யூடியூப் சேனலில் 1 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னு அண்ணன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் தரைக்குறவ நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன். நான் கேட்க கேள்விக்கு உன்னால் பதிலே சொல்ல முடியாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அண்ணன் சீமான்கிட்ட போய் நம்ம சண்டை போடுவோம். புரியுதா? முதல்ல எனக்கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாடா. உன் கொள்கை அப்படி கீழ்த்தனமான கொள்கைடா. நீ எந்த கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அந்த கட்சியோட கொள்கை அப்படிடா. என் கட்சி கொள்கைக்கும் உன் கட்சி கொள்கைக்கும் ஈடு கொடுத்தா ஈடாக மாட்டா. முதல்ல அதர்மம் பிடிச்ச போயில இவன் அதமாதம் பிடிச்ச போய் அதர்மம் பிடிச்ச போய் கிடையாது. அதமாதம் பிடிச்ச போயில. அதாவது ஒரு கருத்தை அவன் யூடியூப் சேனல் வச்சிருக்க 1,25,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கனா, கருத்தை எவ்வளோ நாகரிகம் அப்படி போடணும். என்ன அவன் இவன் சீமான் அவன் இவன் அவன் அப்படி இப்படின்னு. ஏடா நாங்கள் உண்மையாக தான்டா பேசுவோம். உங்களை மாதிரி புழுவலை. அக்கா கனிமொழி நாங்கள் வந்த உடனே டாஸ்மார்க் மூடிடும் அப்படின்னாங்க. 100 டாஸ்மார்க் மூடிட்டு 500 டாஸ்மார்க் திறந்துட்டாங்க. இதை விடையாடா புழுவணும் நாங்கள். உங்கள் ஐயா சின்னவர் உதயநிதி அவர்கள் வந்த உடனே நீட் தேர்வு நாங்கள் வந்த உடனே நீட்லேருந்து விலக்கு, நீட் ரத்து செய்யப்படுனார். அவர் பல நாட்கள் ஆகிப்போச்சு, பல வருடங்கள் ஆகிப்போச்சு.
இன்னைக்கு வரைக்கும் நீட்ல விலக்கு பெற முடியல. பேசணும்னா திமுக இன்னும் கிளி கிளின்னு கிழிக்கலாம். இந்த அதர்ம மனோஜ் இருக்கானே, இவன மாரியே பல பேர் தான் நம்ம கட்சிய குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க கட்சியில ஓட்டை இருக்குடா. அத மூடுங்கடா முதல்ல. அதுக்கடுத்து எங்க கட்சிக்குள்ள மூடுத நாங்க பார்த்துக்கிடுதோம். புரியுதுங்களா? அதனால அதர்ம மனோஜ், சீமானத்த அரைகுறைவா நீ பேசி போட்டனா, உன் போட்டாவ இதோட விட்டது இல்லாம, இத விட அநாகரிகமா எனக்கு பேச தெரியும் அதர்ம மனோஜ். உன் மனசுல புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முறைப்படி கருத்த பதிவு பண்ணுடா. அது என்னடா அவன் இவங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோட தலைவரு 37,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. எம்பி எலெக்ஷன் 37, 38,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிப்போச்சு நாம் தமிழரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதிமுகவோட நாம் தமிழர் தான்டா 2வது கட்சி. திமுக அடுத்த நாம் தமிழர் தான்டா. அதுவும் அந்த திமுக அடியோட வெட்டி சாய்க்கும். அதுக்கடுத்த முதல் கட்சி நாம் தமிழர் தான் தமிழ்நாட்டுல. அந்த ஒரு கட்சி தான் இருக்கும். பாக்கியா நீ? அடுத்து நீ பேசு. அதுக்கடுத்து உனக்கு இருக்குடா. முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.